ஹலோ குட்டீஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா மல்டிப்ளிகேஷனும் டிவிஷனும் தான் பார்க்க போகிறோம். ஃப்ராக்ஷனில் ஆல்ரெடி ஆடு சப்ட்ராக்ஷன்லாம் இதில் நம்ம பார்த்துட்டோம். ஓகே, ஃபஸ்ட்டு சம் பாருங்கள். 3/8 × 4/5 சிம்பிளை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். இதை என்ன பண்ணணும், நம்ம மல்டிப்ளே பண்ணணும். மல்டிப்ளே பண்ணுறது ரொம்ப ஈஸி. ஓகேவா? கீழே உள்ள நம்பர் சேமாக இருக்கணும் அப்படிங்கிற அவசியம்லாம் இல்லை. ஆடுக்கும் சப்ட்ராக்ஷனுக்கும் தான் டினாமினேட்டர் சேமாக இருக்கணும். மல்டிப்ளிகேஷன் டிவிஷனுக்குலாம் அப்படி ஒரு கண்டிஷன் இல்லை. ஓகே குட்டீஸ், வாங்க இப்போ நம்ம சம்ம போடலாம். ரொம்ப ஈஸி. ஓகே, இப்போ பாருங்கள். 3/8 அதை என்ன பண்ணலான்னா 3 × 4 மேலே உள்ளதை அப்படியே நம்ம போட்டுக்கலாம். 3 × 4/8 × 5 8 × 5 ஈக்குவல் டு ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணி நியூமரேட்டர் போட்டுடணும். 3 4s are what? 3 4s are 12/8 5s are 40. ஓகே, அவ்வளோதான். இதை டைரெக்டாக இந்த மாதிரி ஹோலாக ஃப்ராக்ஷன் போடணுங்கிற அவசியம் கூட இல்லை. இப்படியே டைரெக்டாகவும் நம்ம இந்த மாதிரி ஒரு ஸ்டெப் போடாமல் அப்படியேவும் மல்டிப்ளை பண்ணி போடலாம், இப்படியும் போடலாம். ஓகேவா? இப்போ பாருங்கள், இதை சிம்பிளிஃபை பண்ணலாம். சிம்பிளிஃபை பண்ணுறதுனா என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல. 4th 5th ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மேம் சொல்லித்தரேன் பாருங்கள். அதாவது ரெண்டுமே ஒரே டேபிளால் டிவைட் ஆகணும். ரெண்டு நம்பருமே ஒரே டேபிள்லேயே வரணும். ஓகேவா? பாருங்கள், 12 40 நம்ம ஸ்மால் நம்பர்லேருந்தே போகலாம். 12 40 ரெண்டுமே பாருங்கள் ஈவன் நம்பர். ஸோ 2 டேபிளில் கண்டிப்பாக வரும். இப்போ எப்படி பண்ணலாம் நம்ம? 12 எத்தனை 2s are 12? எஸ், 6 2s are 12. ஸோ 6 மேலே வரணும். 40 எத்தனை 2s are 40? 20 2s are 40. அகைன் ஈவன் நம்பர். மேலேயும் ஈவன் நம்பர் இருக்குது, கீழேயும் ஈவன் நம்பர் இருக்குது. மறுபடியும் நம்ம 2 டேபிளாலேயே டிவைட் பண்ண முடியும். எத்தனை 2s are 6? 3 2s are 6. எத்தனை 2s are 10 20? சாரி, எத்தனை 2s are 20? 10 2s are 20. ஸோ அவ்வளோதான். இப்போ 3யும் 10ம் ஒரே டேபிளில் வருமா? இப்போ 3 டேபிளில் 10 ஆன்சராக வருமா? வராது. அதே மாதிரி 10 டேபிளில் 3 வருமா? வராது. ஸோ ரெண்டுமே ஒரே டேபிளில் வராது. ஸோ அவ்வளவுதான். ஓகேவா? இப்போ என்ன ஆன்சர் வந்துச்சு? மேலே நமக்கு 3 கீழே என்ன ஆன்சர் வந்துச்சு? 10. இப்போ ஆன்சர் இஸ் 3/10. சிம்பிளிஃபைனா இப்படி தான் பண்ணணும். மேலேயும் கீழேயும் ஒரே டேபிளால் நம்ம டிவைட் பண்ணணும். அப்படி பண்ண முடியலன்னா அதோட ஸ்டாப் பண்ணிவிட்டு எடுத்து எழுதிடலாம். ஓகேவா குட்டீஸ்? ஓகே, இப்போ பாருங்கள், நெக்ஸ்ட் சம் போடலாமா? இப்போ மல்டிப்ளிகேஷன் எப்படி அப்படிங்கிறத பார்த்தோம். அடுத்தது டிவைட் பார்க்க போகிறோம். இப்போ பாருங்கள், டிவைடில் 3/4 டிவைடட் 1/7. இங்கே என்ன சிம்பிள் இருக்குது? டிவைட் சிம்பிள் இருக்குது. அப்போ இது டிவைட் சம் அப்படிங்கிறது உங்களுக்கு பார்த்தோன்னே தெரிஞ்சிடும். இப்போ ஒரே ஒரு டிஃப்ரெண்ட் தான் இதில். அது என்ன நம்ம பார்க்கலாம். 3/4 இந்த ஃபஸ்ட் நம்பரை அப்படியே வச்சுக்கணும். ஃபஸ்ட்டு ஃப்ராக்ஷன் இருக்கு இல்லையா, அதை அப்படியே போட்டுட்டு இந்த டிவைட் சிம்பிளில் மல்டிப்ளேவாக நம்ம மாற்றணும். டிவைட் சிம்பிளை என்ன பண்ணணும்? மல்டிப்ளே சிம்பிளாக மாற்றணும். அப்படி நம்ம டிவைட் சிம்பிளை மல்டிப்ளே சிம்பிளாக மாற்றும் போது இந்த ரெண்டாவது ஃப்ராக்ஷன் வந்து ரெசிப்ராக்கலாக மாறும். ரெசிப்ராக்கல்னால் என்னென்னா கீழே உள்ள நம்பர் மேலேயும் மேலே உள்ள நம்பர் கீழேயும் வரும். அதான் ரெசிப்ராக்கல். ஓகேவா? இப்போ 1/7 இருக்கா, 7 மேலே போயிடும். 7/1 அப்படின்னு வரும். ஓகேவா குட்டீஸ்? இப்போ கீழே இந்த மாதிரி /1 போட வேண்டிய அவசியம் இல்லை. எல்லா நம்பருக்கும் கீழேயுமே /1 இருக்கிறதா தான் மீனிங். ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். இந்த /1க்கு வேல்யூ கிடையாது, 7 தான் அர்த்தம். இருந்தாலும் உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக இந்த 1 நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஓகேவா குட்டீஸ்? பாருங்கள், இதை இப்போ நம்ம தான் மல்டிப்ளே சிம்பிளாக மாற்றிட்டோம் இல்லையா? மல்டிப்ளே சிம்பிளாக மாற்றினதுனால தான் இந்த செகண்ட் ஃப்ராக்ஷன் வந்து என்னவா மாறி இருக்குது? ரெசிப்ராக்கலாக மாறி இருக்குது. ரெசிப்ராக்கல்னால் என்னது? கீழே உள்ள நம்பர் மேலே உள்ள கீழே உள்ள நம்பர் மேலேயும் மேலே உள்ள நம்பர் கீழேயும் வரும். தலைகீழாக நம்ம மாற்றி போடணும். ஓகேவா? இப்போ பாருங்கள், இப்போ நம்ம டைரெக்டாக மல்டிப்ளே பண்ணிட வேண்டியதான். இப்போ எப்படி மல்டிப்ளே சம் போட்டோம் இல்லையா? ஏன் அதே மாதிரி இதுலேயும் நம்ம மல்டிப்ளே பண்ணிடலாம். 3 7s are 21. 4 1s 4. ஓகே, இப்போ பாருங்கள், இப்போ 21/4 அப்படிங்கிறது தான் நமக்கு ஆன்சராக கிடச்சிருக்கு. இதை வந்து நம்ம சிம்பிளிஃபை பண்ண முடியுமா? பண்ண முடியாது. ஏன்னா 21ம் 4ம் ஒரே டேபிளில் வராது. 4 டேபிளில் 21 வருமா? ஆன்சராக வராது. ஓகே, ஸோ அதோடு நம்ம ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஓகே குட்டீஸ், இப்போ புரியுதா உங்களுக்கு மல்டிப்ளிகேஷன் அண்ட் டிவிஷன் எப்படி பண்ணணும் ஃப்ராக்ஷனில் அப்படிங்கிறது? புரியுதா? ஓகே குட்டீஸ், உங்களுக்கு இந்த மாதிரி நான் நடத்துறது பிடிச்சிருந்தா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.